வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்மளோட சேனலை வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. பக்கத்திலே வர பெல் ஐக்கானையும் சேர்த்து பிரஸ் பண்ணுங்க. அதுக்கு பக்கத்துல வர ஆல் அப்படின்றதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு வரும். என்னோட வீடியோஸ் எல்லாமே நீங்க வந்து மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் தையல் தமிழில். இந்த வீடியோல நம்ம வந்து allowance அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதுக்கான ஒரு விளக்கம் தான் கொடுக்க போறேன். allowanceனா என்ன, allowanceனா என்ன அப்படின்றத இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். வீடியோ ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. நீங்க பிகினர்ஸா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம சேனல்ல வந்து ஏற்கனவே பிளவுஸ்க்கு பேட்டர்ன் போடுறது, அதுக்கப்புறம் சுடிதார் டாப்க்கு வந்து பேட்டர்ன் போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்துருப்பீங்க. நம்ம வந்து ஏற்கனவே தச்சு வச்சிருக்க பிளவுஸ்ல இருந்தோ இல்ல சுடிதார்ல இருந்தோ அப்படியே போட்டு கட் பண்றதை விட நம்மளோட பாடி மெஷர்மெண்ட் எடுத்து கட் பண்ணி தச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃபிட்டிங் கரெக்டா இருக்கும். மாதிரி பாடி மெஷர்மெண்ட் எடுத்து தைக்கும் போது நமக்கு இந்த allowance வந்து கண்டிப்பா வந்து தேவைப்படும். எந்தெந்த ட்ரெஸ்க்கு எந்த மாதிரி allowance வைக்கணும், எவ்வளவு வச்சா கரெக்டா இருக்கும் அப்படின்றதையும் வந்து நான் இந்த வீடியோல உங்களுக்கு சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் வந்து allowanceனா என்ன அப்படின்றத வந்து பாத்துடலாம். நான் வந்து ஏற்கனவே வந்து நம்ம சேனல்ல சுடிதார் பேட்டர்ன் அப்லோட் பண்ணியிருந்தேன்ல, அதுதான் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ சுடிதார் பேட்டர்ன் வந்து போடும்போது நம்ம வந்து துணியை வந்து 4 ஃபோல்டர்ல தான் போட்டிருப்போம். 4 ஃபோல்டர்ல போடும்போது நம்மளோட செஸ்ட் ரவுண்ட், நம்மளோட பாடி மெஷர்மெண்ட்ல ஆம்ஹோல் முடிகிற இடத்துல வந்து நம்ம எடுத்துப்போம் செஸ்ட் ரவுண்ட் மெஷர்மெண்ட். பேசிக் மெஷர்மெண்ட்ஸ் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுகள்லாம் எப்படி எடுக்கிறதுன்றது உங்களுக்கு தெரியும். அதை பார்க்கலன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்க. அதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. செஸ்ட் ரவுண்ட் வந்து 4ஆ டிவைட் பண்ணுவோம். ஏன்னா நாலு ஃபோல்டர்ல வந்து நம்ம துணியை மடிச்சு வச்சிருப்போம். அதனால 4ஆ டிவைட் பண்ணிட்டு பிளஸ் ½ இன்ச் வந்து கொடுப்போம். இது எதுக்காக அப்படின்னா இதுதான் இந்த ½ இன்ச் தான் வந்து பாத்தீங்கன்னா allowance. இந்த allowance எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட செஸ்ட் ரவுண்ட் நம்ம பாடியில இருந்து எவ்வளவு எடுக்கிறோமோ அதை அப்படியே வச்சு நம்ம வந்து தச்சு நம்ம ட்ரெஸ் போட்டோம் அப்படின்னா நமக்கு போடுறதுக்கு கன்வீனியன்டா இருக்காது. allowance வச்சு போட்டோம்னா தான் நமக்கு வந்து ட்ரெஸ் வந்து போட முடியும், போடுறதுக்கும் நமக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். அதுக்காக தான் இந்த allowance வந்து கொடுக்குறது. allowance வந்து உங்களோட விருப்பம் தான். நமக்கு வந்து பேசிக்கா வந்து ½ இன்ச் வந்து சுடிதாருக்கு வந்து வச்சோம்னா உங்களுக்கு கரெக்டா இருக்கும். எல்லாருக்குமே இந்த அளவு வந்து கரெக்டா இருக்கும். உங்களோட செஸ்ட் ரவுண்ட் நீங்க கரெக்டா எடுக்கணும். நீங்க வந்து பாடி மெஷர்மெண்ட் எடுக்கும் போதே லூஸா எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த ½ இன்ச் சேர்க்கும் போது உங்களுக்கு இன்னும் வந்து ட்ரெஸ் லூஸ் ஆயிரும். அதனால செஸ்ட் ரவுண்ட் எடுக்கும் போது கரெக்டா உங்களோட பாடியில எவ்வளவு மெஷர்மெண்ட்ஸ் வருதோ அந்த மாதிரி நீங்க எடுத்துக்கணும். ஒவ்வொரு ட்ரெஸ்ஸுக்கும் எந்தெந்த அளவுகள் வேணும் அப்படின்றத அந்த வீடியோல வந்து நான் சொல்லியிருப்பேன். இப்போ சுடிதாருக்கு வந்து பாத்தீங்கன்னா செஸ்ட் ரவுண்டா 4ஆ டிவைட் பண்ணி இந்த இடத்துல செஸ்ட் லைன்ல வைப்போம். பிளஸ் ½ இன்ச் வந்து சுடிதாருக்கு வந்து நம்ம வந்து allowance வச்சுக்கலாம். இது வரைக்கும் இருக்கிறது வந்து allowance பிளஸ் செஸ்ட் ரவுண்ட் டிவைடட் பை 4 இந்த அளவு. இதுக்கப்புறம் நம்ம இங்க கொடுத்துருக்கோம் இல்லையா, நம்ம இந்த இடத்துல சைட்ல தையலுக்கு ஜாயின் பண்ணி ஃபிட்டிங் லைன் போடுவோம்ல, அதுக்கப்புறம் நம்ம வந்து எந்த அளவுக்கு கொடுக்குறோம் துணி அளவு அப்படின்றதுதான் வந்து சீம் allowance. துணி தையலுக்கான அளவு. இதுல வந்து நம்ம 2ல இருந்து 3 தையல் கூட எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம் ஃபியூச்சர்ல நம்ம வந்து பிரிச்சு விடுறதுக்காக. இதுதான் வந்து சீம் allowance. இப்போ உங்களுக்கு வந்து allowanceனா என்ன, சீம் allowanceனா என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ அதே இது வந்து பஸ்ட் லைன்ல வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா சுடிதாருக்கு வந்து allowance கொடுக்க மாட்டோம். கிட்டத்தட்ட நமக்கு செஸ்ட் லைனும் பஸ் லைனும் ஒரே அளவுக்கு தான் வரும் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணும்போது. நான் 2 மெத்தட்ல வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். ஒரு இதுல வந்து பாத்தீங்கன்னா 1.25 இன்ச் வந்து allowance வைக்கிற மாதிரி, ஒரு வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ½ இன்ச் வைக்கிற மாதிரி. இந்த 2 பேட்டர்ன்லயும் நீங்க வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த மெத்தட்ல கட் பண்ணும்போது நம்ம பஸ் லைன் மார்க் பண்ணிருப்போம். இன்னொரு மெத்தட்ல நம்ம 1.25 இன்ச் allowance வச்சு கட் பண்ணுவோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பஸ் லைன் மார்க் பண்ணாம டைரக்டா செஸ்ட் லைன்ல இருந்து வெயிஸ்ட் லைன் வரைக்கும் ஒரு லைன் போட்டு நம்ம வந்து கட் பண்ணிருப்போம். நீங்க பஸ் லைன் மார்க் பண்ணல, இந்த மாதிரி ஷேப் வச்சு கட் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல allowance அதிகமா தேவைப்படும். இந்த மாதிரி உங்களுக்கு ஷேப்பா வேணும் அப்படின்னா நீங்க இந்த மாதிரி பேட்டர்ன் வீடியோ பாருங்க. இந்த 2 பேட்டர்ன் வீடியோவும் நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. சீம் allowance வந்து நீங்க எவ்வளவு நாள் வச்சுக்கலாம், 1.5 இன்ச் 2 இன்ச், அதுக்கு மேல அதிகமா வைக்காதீங்க. அதே மாதிரி வெயிஸ்ட் லைன்ல வந்து பாத்தீங்கன்னா ½ இன்ச் தான் எப்பயுமே வைப்போம் சுடிதாருக்கு. நம்மளோட வெயிஸ்ட் ரவுண்ட் எவ்வளவு இருக்கோ அதை 4ஆ டிவைட் பண்ணி அதோட ½ இன்ச் வைப்போம். ஹிப் லைன்லயும் அதே மாதிரி ½ இன்ச் தான் வைப்போம். சுடிதாருக்கு வந்து 3/4 பாத்தீங்கன்னா ½ இன்ச் தான் வைப்போம் இந்த பேட்டர்ன் வச்சு யூஸ் பண்ணும்போது. நான் ஏற்கனவே இன்னொரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன், அதுல வந்து 1.25 இன்ச் வச்சு அப்லோட் பண்ணியிருந்தேன். அதுல வந்து செஸ்ட் லைன்ல மட்டும் தான் வந்து allowance கொடுத்திருப்பேன். இங்க வந்து வெயிஸ்ட் லைன்ல எல்லாம் வந்து ½ இன்ச் இல்லைன்னா நம்ம தேவையான அளவுக்கு ஈஸ் கொடுத்து நான் வந்து கட் பண்ணி அந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். 2 மெத்தடுக்கும் என்ன டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு இந்த நம்மளோட ஷேப்பா இருக்கும். இந்த ஃபிட்டிங் வந்து பாத்தீங்கன்னா பாடி என்ன ஷேப்ல இருக்கோ அதே அளவுக்கு ஃபிட்டிங் கரெக்டா இருக்கும்.
அந்த மெத்தட்ல வந்து பாத்தீங்கன்னா நார்மலா இருக்கும் ஃபிட்டிங், ரொம்ப வந்து கரெக்டா இருக்காது. உங்களுக்கு 2 மெத்தட்ல எந்த மாதிரினாலும் நீங்க சுடிதார் கட் பண்ணிக்கலாம். நீங்க வந்து அந்த 2 வீடியோவுமே வந்து செக் பண்ணி பாருங்க. இப்போ வந்து சுடிதாருக்கு வந்து ஈஸ் அலவன்ஸ் எவ்வளவு வைக்கணும், சீம் அலவன்ஸ் எவ்வளவு வைக்கணும் அப்படின்றது வந்து பார்த்தாச்சு. இன்னொன்னு வந்து ஹிப்ல இந்த சீம் அலவன்ஸ் வந்து எப்பவுமே சுடிதாருக்கு இந்த இடத்துல 1 இன்ச் தான் வைப்போம். அப்பதான் நமக்கு இந்த இடத்துல வந்து பாக்ஸ் மாதிரி தைக்கிறதுக்கு வந்து ஈஸியா இருக்கும். மேல எவ்வளவு வச்சாலும் கீழே இந்த இடத்துல ஹிப் லைன்ல வைக்கும் போது 1 இன்ச் தான் வந்து வைக்கணும். இப்ப அடுத்து வந்து பிளவுஸ்க்கு பார்க்கலாம். நம்ம பிளவுஸ்லயுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே இருக்க ஓல்டு பிளவுஸ்ல வந்து நம்ம வந்து மெஷர்மெண்ட் எடுத்து இல்ல அந்த பிளவுஸ் வச்சு அப்படியே கட் பண்றதை விட நீங்க பாடி மெஷர்மெண்ட் வச்சு எடுத்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிட்டிங் கரெக்டா இருக்கும். பிளவுஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம முக்கால்வாசி வந்து கழுத்தோட உயரம் வந்து அதிகமா தான் வைப்போம். 8 இன்ச்சு 9 இன்ச்சு அந்த மாதிரி தான் வைப்போம். அதனால நமக்கு வந்து ஈஸ் அலவன்ஸ் அவ்வளவா தேவைப்படாது. நீங்க 6 இன்ச்சு அந்த அளவுக்கு வந்து டீப் நெக் வைக்கிறீங்க, அப்படி இல்லைன்னா வந்து காலர் நெக் வைக்கிறீங்க அப்படின்னா மட்டும் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல ஈஸ் அலவன்ஸ் வந்து தேவைப்படும். ஏன்னா காலர் நெக்ன்றப்போ உங்களுக்கு இந்த கழுத்து வந்து விரிஞ்சு கொடுக்காது. அதனால இந்த இடத்துல செஸ்ட் லைன்ல வந்து நமக்கு டைட் ஆகும் பிளவுஸ். அதனால ஒரு 1/4 இன்ச்ல இருந்து 1/2 இன்ச் வரைக்கும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்க அந்த ஈஸ் அலவன்ஸ் வந்து வச்சுட்டு கட் பண்ணிக்கணும். செஸ்ட் ரவுண்ட 4 டிவைட் பண்ணிட்டு ஈஸ் அலவன்ஸ் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு 1/2 இன்ச்சோ 1/4 இன்ச்சோ வச்சு கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துல சீம் அலவன்ஸ் வந்து சைட்ல விட்டுக்கணும். கழுத்தோட உயரம் வந்து 6 இன்ச் அந்த அளவுக்கு வைக்கிறீங்க அப்படின்னா ஈஸ் அலவன்ஸ் வந்து 1/2 இன்ச் வச்சீங்கன்னா ரொம்பவே லூஸா இருக்கும் கரெக்டா. ஏன்னா ஃபிட்டிங் வந்து நமக்கு பிளவுஸ்ல வந்து கரெக்டா வேணும். சுடிதார் அளவுக்கு லூஸா எல்லாம் தேவைப்படாது. அதனால இந்த இடத்துல வந்து உங்களுக்கு 1/4 இன்ச் வச்சாலே கரெக்டா இருக்கும். இல்ல எனக்கு வந்து கொஞ்சம் லூஸ் ஃபிட்டிங்கா இருந்தா போதும் அப்படின்னா நீங்க 1/2 இன்ச் வச்சுக்கலாம். அதே இது நீங்க டீப் நெக் இந்த இடத்துல வந்து பின்கழுத்து உயரம் வந்து 8ல இருந்து 9 இன்ச் வரைக்கும் இறக்குறீங்கன்னா கண்டிப்பா இந்த இடத்துல வந்து செஸ்ட் ரவுண்டு பக்கத்துல ஈஸ் அலவன்ஸ் வைக்க தேவையே இல்லை. செஸ்ட் ரவுண்ட அப்படியே 4 டிவைட் பண்ணி வச்சாலே போதும். நிறைய பேருக்கு வந்து ஃபிட்டிங் வந்து ரொம்ப கரெக்டா இருக்கணும் அப்படின்னு எக்ஸாக்டா இருக்கணும்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு வந்து செஸ்ட் ரவுண்ட அப்படியே டிவைட் பண்ணி 4 டிவைட் பண்ணி வச்சுட்டு எக்ஸ்ட்ரா சீம் மட்டும் சேர்த்துக்கோங்க, எக்ஸ்ட்ரா தையலுக்கான அளவு மட்டும் சேர்த்துக்கோங்க. ஈஸ் அலவன்ஸ் சேர்க்க தேவையில்லை. டீப் நெக் வைக்கும் போது அதாவது 9 இன்ச் 9.5 இன்ச் வைக்கும் போது யாருக்குமே வந்து எந்த செஸ்ட் ரவுண்ட் அளவு உள்ளவங்களுக்குமே வந்து ஈஸ் அலவன்ஸ் தேவையே கிடையாது. நம்மளோட செஸ்ட் ரவுண்ட 4 டிவைட் பண்ணி வச்சாலே போதும். ஏன்னா நம்ம கழுத்து உயரம் அதிகப்படுத்தப்படுத்த உங்களுக்கு வந்து பிளவுஸ் வந்து வெளிப்பக்கம் வந்து விரிஞ்சு கொடுக்கும் தச்சதுக்கு அப்புறம். இப்ப பிளவுஸ்க்கும் பார்த்தாச்சு, டாப்ஸ்க்கும் பார்த்தாச்சு. இப்ப நைட்டி இந்த மாதிரி ட்ரெஸ்க்கு இல்லைன்னா வந்து நம்ம ஏதாவது டிசைன் ட்ரெஸ்ஸஸ் தச்சோம் அப்படின்னா அந்த ட்ரெஸ்ஸஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து இந்த ஈஸ் அலவன்ஸ் வந்து அதிகப்படுத்திக்கணும். அந்த ட்ரெஸ் வந்து உங்களுக்கு லூஸா வேணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து 1/2 இன்ச்சை விட அதிகமா வச்சுக்கலாம். 1/4 இன்ச்சு 1 இன்ச்சு அந்த மாதிரி ஈஸ் அலவன்ஸ் வந்து வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம துணி வந்து 4 ஃபோல்டுல தான் போட்டு கட் பண்ணுவோம் எந்த ட்ரெஸ்ஸா இருந்தாலும். பிளவுஸா இருந்தா 2 ஃபோல்டுல போட்டு கட் பண்ணுவோம். 1/2 இன்ச் வச்சீங்க அப்படின்னா இப்ப சுடிதார் இருக்குன்னா 1/2 இன்ச் வைக்கும் போது அது உங்களுக்கு வந்து 2 இன்ச் வந்து லூஸா இருக்கும். பிளவுஸ்ல எல்லாம் வந்து 1/4 இன்ச் வச்சீங்க அப்படின்னா நம்ம ஃப்ரண்ட் பார்ட்லயும் கட் பண்ணும்போது இதே அளவு வச்சு கட் பண்ணும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட 1 இன்ச் வந்து உங்களுக்கு லூஸ் வரும். அதனால உங்களுக்கு தேவையான அளவுக்கு இந்த ஈஸ் அலவன்ஸ் வந்து சேர்த்து உங்களோட ட்ரெஸ்ஸஸ் வந்து நீங்க கட் பண்ணிக்கோங்க. வீடியோல சொல்லும் போதே வந்து செஸ்ட் ரவுண்டோட ஈஸ் அலவன்ஸ் சேர்த்து அதுக்கப்புறம் சீம் அலவன்ஸ் சொல்லிதான் வந்து நான் கட் பண்ணுவேன். ஈஸ் அலவன்ஸ்னா வந்து நிறைய பேருக்கு வந்து என்னன்ற டவுட் வந்து இருந்தது. அது வந்து இந்த வீடியோல உங்களுக்கு கிளியர் ஆயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஈஸ் அலவன்ஸ் வந்து நம்ம பாடி மெஷர்மெண்ட் எடுத்து கட் பண்ணும்போது மட்டும்தான் நமக்கு வந்து யூஸ் பண்ணுவோம். நீங்க ட்ரெஸ்ஸை வந்து டைரக்டா வச்சு கட் பண்றீங்க, ஒரு பிளவுஸையோ இல்ல சுடிதாரையோ டைரக்டா வந்து கிளாத்ல போட்டு அப்படியே வச்சு அதுல இருக்க மெஷர்மெண்ட் வச்சு கட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஈஸ் அலவன்ஸ் வந்து தேவைப்படாது. தையலுக்கான அளவு மட்டும்தான் நம்ம எக்ஸ்ட்ரா வச்சு கட் பண்ணுவோம். இப்ப இந்த வீடியோல வந்து நம்ம ஈஸ் அலவன்ஸ் சீம் அலவன்ஸ் அப்படின்றது வந்து என்னன்னு பாத்திருக்கோம். இதே மாதிரி உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுனால எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல வந்து அதை உங்களுக்கு வந்து கிளியர் பண்றேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா கண்டிப்பா வீடியோக்குள்ள இருக்க லைக் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடய ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல வர பெல் ஐகானையும் சேர்த்து பிரஸ் பண்ணுங்க. அதுக்கு பக்கத்துல வர ஆல் அப்படின்றதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட சேனல் பேஜஸ் வந்து Facebook, Twitter, Instagram இதுலயும் இருக்கு. அதுலயும் ஃபாலோ பண்ணுங்க. அதுலயும் உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன் வரும். நீங்க பெல் ஐகான் பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபியூச்சர் வீடியோ நோட்டிபிகேஷன் வரும். என்னோட வீடியோஸ் எல்லாத்தையும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.